யார்? பாகம் 5 அத்தியாயம் 24. 18 எக்காளங்கள் ஒரு சேர முழங்க, போர் முரசு முழங்க, தஞ்சை மக்கள் அரண்மனை நோக்கி ஓடினார்கள். போர் பற்றிய பரபரப்பு ஆரம்பித்து 4 நாட்களாகிவிட்டன. சக்கரவர்த்தி வணிகர்களை பார்க்கிறார், சிற்பிகளோடு பேசுகிறார், அதிகாரிகளோடு விவாதிக்கிறார். குதிரை சேவகர்களோடும் யானை பாகர்களோடும் ஆலோசனையும் நடந்தது. கருமார்களுடைய தலைவர்கள் 4 பேர் ஒன்று சேர்ந்து பல்வேறு கணக்குகளை அரசரிடம் சமர்ப்பித்தார்கள். வெற்றி அல்லது வீர மரணம் என்று அனைவரும் முழக்கமிட்டார்கள். அவர்கள் எல்லோரும் போன பிறகு கோட்டை காவலர்களையும் பாண்டிய தேசத்து மறவர்களையும் நடுநாடு தொண்டை நாட்டு போர் வீரர்களையும் அரசர் அரண்மனை வளாகத்தில் சந்தித்து உரையாற்றினார். சக்கரவர்த்தி எந்த வழியில் போனால் சரி என்று பல்வேறு முதிய வீரர்களிடம் கேட்டு நினைவுபடுத்தி கொண்டார் என்றும், கடைசியாக அந்தணர்களை அழைத்து பேசியதாகவும், அந்தணர்கள் எங்கள் மீது ஏன் கோபம் என்று கேட்டதாகவும், ஒரு கோபமும் இல்லை, சோழ தேசத்து கோயில்களை நன்கு பராமரிக்க வேண்டும், எல்லா மக்களோடும் நீங்கள் கலந்து பழக வேண்டும் என்று அரசர் வேண்டுகோள் விடுத்ததாகவும், நிச்சயம் செய்கிறோம் என்று அந்தணர்கள் சொன்னதாகவும் ஒரு செய்தி வந்தது. அந்த அந்தணர்கள் போன பிறகு தஞ்சையில் இருந்தும் நடுநாட்டிலிருந்தும் அரசாங்கத்தில் அதிகாரிகளாக உள்ள அந்தணர்களையும் அரசர் சந்தித்தார். இடுப்பு வேட்டியும் மேல் துண்டும் காசும் தானமாக அவர்களுக்கு கொடுத்தார். எல்லோருக்கும் வாழைப்பழங்கள் தரப்பட்டன. 100கணக்கான அந்தண அதிகாரிகள் அவரின் முன்பு கைகட்டி உட்கார்ந்திருந்தனர். அத்தனை பேருக்கும் பானகம் தரப்பட்டது. அவர்களுடைய க்ஷேம லாபங்களை அரசர் விசாரித்தார். அவர்கள் மிக மகிழ்ச்சியாக தாங்கள் சௌக்கியமாக இருப்பதாக சொன்னார்கள். ஆரம்பத்தில் ஏற்பட்ட சிரமங்களுக்கு அரசர் வருத்தம் தெரிவிக்க அவர்கள் வேகமாக மறுத்து அரசரை நோக்கி வாழ்த்து சொன்னார்கள். அரண்மனை வாசலில் நின்ற தஞ்சை மக்கள் பலவிதமாக பேசிக்கொண்டார்கள். தஞ்சை மக்கள் மிகவும் கெட்டிக்காரர்கள். கோட்டையில் நடக்கின்ற எந்த அசைவையும் அவர்களால் யூகிக்க முடிந்தது. உள்ளிருந்து நெய் வாசனையும் புலி வாசனையும் அடிக்கிறது, எனவே பெரும் விருந்து தயாரிக்க வேண்டும். இறைச்சியின் வாடை வரவில்லை, எனவே படையலாக இருக்க வேண்டும். உள்ளிருந்து யானைகளின் பிளிரல்கள் கேட்கிறதையா, அரண்மனைக்குள் பல 100 யானைகள் இருக்க வேண்டும். விலகு 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 என்று வலது பக்கம் பெரிய குரல் கேட்டது. மொத்த கூட்டமும் அரண்மனைக்கு எதிரே உள்ள பழுவேட்டரையரின் மாளிகையை சுற்றியுள்ள பெரும் சுவரோடு நிறுத்தி வைக்கப்பட்டார்கள். பழுவேட்டரையரின் மாளிகையின் மேல் தளத்திலிருந்து வில் ஏந்திய வீரர்கள் ஜனங்களையே பார்த்து கொண்டிருந்தார்கள். சங்கு ஊதுபவர்கள் அசைந்ததுமே கீழே இருக்கின்ற ஜனங்கள் பரபரப்பு அடைந்தார்கள். கொம்பு ஊதுபவர்கள் கொம்புகளை உயர தூக்கிவிட்டு மறுபடியும் தாழ்த்தினார்கள். உள்பக்கமே பார்த்து கொண்டிருந்தார்கள். மக்கள் கூட்டத்திலிருந்து மெல்ல மெல்ல கூச்சல்கள் அதிகமாயின. சட்டென்று கொம்புகள் உயர்த்தப்பட்டன, கொம்புகள் ஊதப்பட்டன. அரண்மனை கதவு பெரிதாக திறந்து கொண்டது. அரசருக்கு உண்டான எருதும் அதன் மீது சிறு முரசுகளும் வெளிவந்தன. எருதுகள் கட்டப்பட்ட வண்டியில் பெரிய போர் முரசு வந்தது. அரண்மனை வாசலில் முதல் எருது நிறுத்தி வைக்கப்பட்டது. அதை பார்ப்பதற்கு ஜனங்கள் முண்டி அடித்து கொண்டு நெருங்கினார்கள். மஞ்சள் கொடியில் நீல நிறத்தில் எழுதப்பட்டிருந்த புலி சின்னம் வெகு தூரம் வரை தெரிந்தது. அரண்மனை வாசலை அது மறைத்தது. மறுபடியும் எக்காளங்கள் முழங்க முதல் எருது நகர்ந்தது. அடுத்தபடி உள்ள எருதுகள் நகர்ந்து வந்தன. வண்டியின் மீது வந்த பெரு முரசை வேகமாக ஒருவன் அடிக்க, தம் 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 என்று அதனுடைய ஒலி எல்லோரது நெஞ்சிலும் அடித்தது. சுவரில் மோதி பலமாக திரும்பி எதிரொலித்தது. 72 பறை அடிக்கும் கலைஞர்கள் எழுந்து மிக உக்கிரமாக ஆடிக்கொண்டும் எகிரிக்கொண்டும் பறையடித்தார்கள். பறை சத்தம் எல்லோரையும் துள்ள வைத்தது. பறை அடிப்பவர்கள் வெளியேற பிறகு கொடி ஏந்திய குதிரை வீரர்கள் 4 பேராக அணிவகுத்து வந்தனர். அவர்களும் 70க்கு குறையாமல் இருந்தனர். அதற்கு பிறகு குதிரையில் வில்லும் வாளும் ஈட்டியும் தரித்து, முதுகில் கேடையும் மாட்டி, தலைப்பாகையை இருக்க கட்டி, காலில் தோல் செருப்பு அணிந்து, நெஞ்சில் ருத்ராட்ச மாலை கிடக்க, நெற்றியில் திருநீறு பூசி சோழ தேசத்து படை கம்பீரமாக வந்தது. சோழ தேசத்து படையின் முதலாக வந்த உபசேனாதிபதி கழுத்தில் ஆத்தி மாலை அணிந்திருந்தார். கூட்டம் பரவசமாகி உரக்க கத்தியது. சோழம் சோழம் என்று அலறியது. அந்த வீரர்கள் முறைப்பான பார்வையுடன் ஒரே சீராக குதிரையை செலுத்தி கொடி அசைய குதிரைகளுக்கு பின்னே போனார்கள். பிறகு யானை 70கள் வந்தன. எல்லா யானைகளுக்கும் மேலே துணி போர்த்தி, அதன் மீது மேலும் கம்பி வலைகள் பொருத்தி, அதன் மீது ஒரு துணி போர்த்தி, யானை மீது அம்பாரியை இருக்க கட்டி, அம்பாரியின் மீது 3 வீரர்களும், யானையின் முதுகுக்கு பின்னே 2 இளைஞர்களும், மத்தக சரிவில் ஒரு பாகனுமாக வெளியே வந்தார்கள். யானையில் மட்டும் நிறைய ஆயுதங்கள் அடுக்கப்பட்டிருந்தன.
ஊர் எல்லையில் யானைகளுக்கு மது கொடுக்கப்படும். அம்பாரி முழுவதும் ஆயுதங்கள் அடுக்கப்படும். மிருதுவான நடையில் எந்த யானையும் போகாது. முழு வேகத்தில் ஆறு குறுக்கிட்டாலும் வேகமாக இறங்கி கரையேறி நகரத்து தெருக்களில் பூதம் போல ஓடும். யானையின் பின்புறம் உள்ள வீரர்கள் கூட்டம் பார்த்து கை அசைத்தார்கள். மக்கள் அதற்கு ஆரவாரமாக எதிரொலித்தார்கள். யானைக்கு பிறகு சிறு தேர்ப்படை வந்தது. எல்லா குதிரைகளிலும் நீண்ட மூங்கிலில் புலிக்கொடி பறந்தது. வில்லும் அம்பும் வைத்து கொண்டிருந்த வீரர்கள் அந்த குதிரைகளை மிக லாவகமாக செலுத்தி வந்தார்கள். அதையும் நான்கு நான்காக பிரித்து செலுத்தி வந்தார்கள். வினோதமான சத்தத்துடன் உருளுகின்ற தேர் சக்கரங்களையும் சட்டையும் வேட்டியும் அணிந்து இடுப்பில் கயிறு போட்டு இறுக்கி தலையில் பச்சை நிற தலைப்பாகையோடு அந்த வீரர்கள் கனைக்கின்ற குதிரைகள் மீது வெளிவந்த போது ஜனங்கள் மகிழ்ச்சியில் குதித்தார்கள். ஏனையா, உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்களேன், மேலை சாளுக்கியத்திற்கு இந்த குதிரைப்படை எப்போது போய் சேரும் என்று ஒருவர் கேட்க, 10 நாட்கள் ஆகும் என்று விவரமானவர் அமைதியாக பதில் சொன்னார். ஜனங்களும் அவருக்கு எல்லாம் தெரியும் என்று அவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு அழுத்தமான கருப்பில் சட்டையும் தலைப்பாகையும் கை உறைகளும் காலில் வளைந்த கருப்பு செருப்பும் கருப்பு குதிரைகளும் கொண்ட அரசரின் மேய்க்காவல் படை வந்தது. எல்லோர் சட்டையிலும் முதுகிலும் புலிச்சின்னம் வரையப்பட்டிருந்தது. இந்த வீரர்கள் இதுவரை போன வீரர்களை எல்லோரையும் விட கடுமையாக இருந்தார்கள். மேய்க்காவல் வீரர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் 5 பேராக கடந்தார்கள். பிறகு தனி யானையில் பெரிய புலிக்கொடி வந்தது. அதன் பிறகு இடைவெளி விட்டு உயரமான பட்டத்து யானை முகப்படாமோடு வருவது தெரிந்தது. அது அரசருடைய யானை. ஜனங்கள் பெரிதாக ஆரவரித்தார்கள். துணிகள் விசிறி வீசப்பட்டன. எல்லோரும் சோழம் சோழம் என்றார்கள். சிம்மாசனம் போன்ற அமைப்பில் நடுநாயகமாக சக்கரவர்த்தி மேல் துண்டும் வெள்ளை வேட்டியும் மார்பில் முத்து மாலைகளும் நவரத்தின மாலைகளும் தங்க மாலையும் அசைந்தாட கம்பீரமாக அமர்த்து வந்தார். அவர் தலையில் சிகப்பு தலைப்பாகை இருந்தது. அந்த தலைப்பாகையில் ரத்தினங்கள் ஜொலித்தன. கால்களில் வீர கழல்கள் இருந்தன. கோட்டையை தாண்டி வெளியே வந்த ஜனங்களை பார்த்ததும் அவர் கால் ஊன்றி எழுந்து நின்றார். யானையை அசையாமல் நிற்க வைத்தார்கள். அவர் ஜனங்களை பிரியத்தோடு பார்த்து கை உயர்த்தினார். மறுபடியும் ஜனங்கள் ஆரவாரம் செய்தார்கள். என் பிரியமுள்ள மக்களே, என் சோழ தேசத்து கண்மணிகளே, நம்முடைய சகோதர நாடான கங்க தேசத்தை உள்ளே நுழைந்து பாழ்படுத்தியும் நம்முடைய சம்மந்தி நாடான கீழே சாளுக்கியத்திற்கு விதவிதமான தொந்தரவுகள் கொடுத்தும் குடமலை நாட்டு காடுகளை எரித்தும் நுளம்பம்பாடி தடிகைப்பாடி கிராமங்களில் ஜனங்களை துன்புறுத்தியும் சோழ தேசத்தை இழித்தும் பழித்தும் பேசி சோழ தேசத்து சக்கரவர்த்தியாகிய என்னை பரதேசி என்றும் உடம்பில் சாம்பல் பூசி திரிகின்ற பைத்தியக்காரன் என்றும் உலகத்திலேயே மிக உயரமான அந்தப்புறம் கட்டுகிறேன் என்றும் கேலி செய்து கொண்டிருக்கின்ற சத்யாஸ்ரீனுடைய மமதையை அடக்கி மேலை சாளுக்கியத்தினுடைய பொக்கிஷங்களை கைப்பற்றி இனிமேல் தலையெடுக்க ஒட்டாது இங்கு மீண்டும் வருவேன். அதுவரை என் சோழ தேசத்து கண்மணிகளே, நீங்கள் அமைதியாகவும் உறுதியாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு விடை கொடுங்கள். சோழ தேசத்தின் வெற்றிக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். வெற்றியோடு திரும்பி வந்து உங்களை சந்திக்கிறேன் என்று உரத்த குரலில் சொல்ல, அதுவரை சிறு அசைவு கூட இல்லாத கூட்டம் மறுபடியும் பெரியதாய் ஓங்காரம் செய்தது. பெண்கள் குலவையிட்டார்கள். கோட்டை மீது இருந்த சிறு முரசுகள் முழங்கின. அரசருடைய தனித்த எக்காலம் உரத்து ஒலித்தது. அரசர் அமர்ந்து கொள்ள அரசருக்கு பின்னால் நின்றபடி 2 மெய்க்காவல் வீரர்கள் சாமரம் வீசி போனார்கள். மக்கள் அதற்கு பின்னே போக முயற்சி செய்ய மெய்க்காவல் வீரர்கள் ஜனங்களை விலக்கினார்கள். ஊர்வலம் வடக்கு பக்கம் நோக்கி நிதானமாக நகர்ந்தது. திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மணக்கொள காந்தலூர் சாலை கலமறுத்தருளி வேங்கை நாடும் கங்கபாடியும் தடிகைப்பாடியும் நுளம்பபாடியும் குடமலை நாடும் கொல்லமும் கலிங்கமும் முரட்டொழில் சிங்களர் ஈழ மண்டலமும் இரட்டைப்பாடி 7.5 இலக்கமும் முன்னீறு பழந்தீவு 12,000 திறன் வென்றி தண்டார் கொண்டதன் எழில் வளர் ஊழியுள் எல்லா யாண்டும் தொழுதக விளங்கும் யாண்டே செழியரை தேசுகொல் ஸ்ரீ கோ ராஜகேசரி வர்மரான ராசராச தேவர் வாழ்க வாழ்க என்று மெய்கீர்த்தியை உரத்து சொல்லிக்கொண்டு ஒரு மெய்க்காவல் வீரன் கொடியை உயர்த்தி பிடித்தியவாறு பின்னே போனான். கூட்டத்தினரும் அந்த மெய்கீர்த்தியை உரக்க சொன்னார்கள். அரசர் கை அசைத்து கொண்டே ஜனங்களை உற்று பார்த்து கொண்டே போனார்.
அவர் முகம் தெளிவாக இருந்தது, களையாக இருந்தது. வீரலட்சுமியின் இன்னொரு உருவம் சோழ மன்னர் என்று ஒரு முதியவர் பேசினார். சிவ சின்னங்கள் தரித்த திருமால் போல என் கண்ணுக்கு படுகிறார் என்று இன்னொருவர் சொன்னார். இவர் பைரவர், சிவனின் அம்சம். விரிந்த நெஞ்சு படம், குறுகிய இடுப்பு, விரல்களை பார்த்தாயா எவ்வளவு நீளம், ராஜ லட்சணம் அத்தனையும் இருக்கிறது. அந்த கண்களில்தான் எத்துணை கவர்ச்சி. உற்று பார்த்தால் வாயடைத்து போய்விடுகிறதே. சோழ மன்னர் வெற்றி பெறட்டும். தேவி நிசும்பசூதனி, எங்கள் மன்னருக்கு துணையாக நீயும் சென்று வா என்று ஒருவர் உரத்து வேண்டிக் கொண்டார். கூட்டத்தின் ஆரவாரத்தையும் சில வண்டிகளின் சத்தத்தையும் கேட்டுவிட்டு குழந்தைகள் அழுதன. அது அபசகுனம் என்று தாய்மார்கள் குழந்தைகளின் வாயை பொத்தினார்கள். அரசர் கடந்ததும் சில பெண்கள் விசும்ப துவங்க, பெரியவர்கள் இதென்ன அழுகை, நிறுத்து என்று அதட்டினார்கள். குலவை போடு என்று கட்டளையிட்டார்கள். இன்னும் யார் வருகிறார்கள் பார் என்று ஒரு பெண்மணி அழும் பெண்மணியை திசை திருப்பினாள். கட்டியக்காரர்கள் வந்து நின்று கொண்டார்கள். அடுத்தபடியாக யானை வந்தது. அரசரின் அன்பு மனைவி, அவரை விட்டு எந்நேரமும் பிரியாத வாழ்க்கை துணைவி, சோழர் குலத்து பொற்கொடி, பழுவூர் நங்கை, பழுவேட்டரையரின் மகளான பஞ்சவன் மாதேவி ஜெய விஜயி பவ என்று கட்டியக்காரர்கள் உரக்க கத்தினார்கள். ஜனங்களும் எதிரொலித்தார்கள். சிவந்த உடைகளோடும் உச்சியில் முடிந்த கொண்டையோடும் கழுத்தில் ஒட்டிய ஒரு தங்க நகை, ஒரு ஹாரம், ஒரு முத்து மாலை, கைகளில் வளையல்கள், தோளில் ஒரு பக்கமாக போர்த்தப்பட்ட சால்வை, இடுப்பில் பட்டையான தோல் வாரில் கட்டப்பட்ட குறுங்கத்தி, இவையோடு சிம்மாசனத்தில் அமர்ந்தபடி பஞ்சவன் மாதேவி வர, சிம்மாசனத்தின் பின்னே 2 அதிகாரிகள் வேல் பிடித்து கொண்டு நின்றார்கள். பஞ்சவன் மாதேவி ஜனங்களை பார்த்து கை அசைக்க மறுபடியும் குலவை ஒலி உக்கிரமாக எழுந்தது. சோழ தேசத்து சேனாதிபதி கிருஷ்ணன் ராமனான மும்முடி சோழ பிரம்மராயர் ஜெய விஜயி பவ என்று மெய்கீர்த்தியாளர்கள் உரக்க கத்த, முதுகுக்கு பின்னே நீண்ட கத்தியை தரித்து வெறும் மார்போடும் இடது பக்கம் சால்வையோடும் வெள்ளை வேட்டியோடும் கழுத்து நிறைய துளசி மாலைகளோடும் ஸ்படிக மாலைகளோடும் நெற்றியில் சந்தன கீற்றோடும் கிருஷ்ணன் ராமன் ஜனங்களை பார்த்து ஒரு முறை கை அசைத்தார். அவர் முகத்தில் கவலை இருந்தது. அடுத்தது ஒரு ஆண் யானை வந்தது. அதில் வருபவரை பார்த்துவிட்டு ஜனங்கள் இன்னும் உற்சாகமானார்கள். துணிகளை மேலே விசிறினார்கள். பெரும் மீசையோடு பழுவேட்டரையர் அதில் நின்றிருந்தார். ஜனங்களை பார்த்து முஷ்டியை உயர்த்தினார். அடுத்து ஒரு சேனாதிபதி குதிரையில் வர அவரை தெரிந்து கொண்டு மக்கள் கூச்சலிட்டார்கள். குடமலை நாட்டு சிற்றரசர், குடக தேசத்து வீரர், சத்திரிய சிகாமணி, கொங்காழ்வான் என்று ராஜராஜரால் பட்டம் சூட்டப்பட்ட மணிஜா என்கின்ற ராஜேந்திர சோழருக்கு அடங்கிய குறுநில மன்னர், படையின் 3ஆம் சேனாதிபதி வாழ்க வாழ்க என்று சொல்ல ஜனங்கள் அவரை நோக்கி கொடியை அசைத்தார்கள். அடுத்தது புலிகொடியோடு ஒரு சிறு குதிரைப்படை வந்தது. தஞ்சாவூர் கூற்றத்து காருகுடி தலைவர் சீட்புலி நாட்டையும் பாகி நாட்டையும் ஒரு தனி ஒருவராக கைப்பற்றியவர், பரமன் மழபாடியான மும்முடி சோழர் சக்கரவர்த்தி ராஜராஜரின் படைத்தலைவர்களில் 4ஆம் அவர் வாழ்க வாழ்க என்று சொல்ல ஜனங்களும் எதிரொலித்தார்கள். சோழ மண்டலத்து ராஜேந்திர சிங்க வளநாட்டு பொய்கை நாட்டு தலைவர் கிழவர் ஆதித்தன் சூரியனாகிய தென்னவன் மூவேந்த வேளாளன் வாழ்க வாழ்கவென்று சொல்ல 60 வயது மதிக்கத்தக்க பெரிய மீசையும் மார்பின் குறுக்கே இரும்பு சங்கிலியும் ஒரு சேனாதிபதி இடக்கையில் கேடயமும் வலக்கையில் உருவிய வாளுமாக சிவந்த விழிகளோடும் நடுங்குகின்ற உடம்போடும் முகத்தில் கோபத்தோடும் நாலா பக்கமும் வேண்டுமென்றே குதிரையை அலைய விட்டு கொண்டு வெளியே வந்தார். மக்கள் பின் வாங்கினார்கள். அடுத்து பாண்டிய நாட்டு திருக்கான போர்க்கூற்றத்து பாலூரின் தலைவன் அரவணையான் மாலரிகேசவர் வாழ்க வாழ்க என்று சொல்ல ஜனங்களும் அவரை பார்த்து வாழ்க வாழ்க என்று கோஷமிட்டார்கள். அவர் கைகூப்பி வணங்கினார். 2 புறமும் பார்த்துவிட்டு குதிரையை வேகமாக செலுத்தினார். சேனாதிபதி குரவன் உலகளந்தானாகிய ராஜராஜ மாராயன் வாழ்க வாழ்க என்று சொல்ல சிறு தேரில் கொடிகள் அசைய ராஜராஜ மாராயர் தன் சிறு வண்டியை தானே ஓட்டி வந்தார். அந்த குதிரை வண்டி வந்து நின்றது. வீரர்களை பார்த்து கை அசைக்க வீரர்கள் நகர்ந்து கொள்ள அவரை மக்கள் சூழ்ந்து கொண்டார்கள். ஏதோ செய்தி சொல்ல விரும்புகிறார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த மேலை சாளுக்கிய படையெடுப்பில் நான் போகவில்லை. நான் வல்லக்கோட்டையிலும் தஞ்சை கோயிலிலும் குடந்தையிலும் பழையாறையிலும் மாறி மாறி இருப்பேன். உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் நான் போகின்ற வழியில் மறித்து உங்கள் குறைகளை எனக்கு சொல்லலாம். அரசர் வரும் வரை இந்த சோழ தேசத்து பொறுப்பை குந்தவை நாச்சியாரும் வல்லவரையரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். குஞ்சர மல்லர் பணிக்கு இடையில் இடையூறு செய்யாமல் இருப்பதே நம்முடைய முக்கியமான கட்டளை என்று அரச கட்டளை இட்டிருக்கிறார். எனவே சிற்பிகளுக்கும் சிற்பிகளை சார்ந்த வீரர்களுக்கும் முதல் உரிமை கொடுத்து அவர்களை மரியாதையாக நடத்துங்கள்.
குறை எதுவாயினும் எப்போது வேண்டுமானாலும் என்னை அணுகி சொல்லலாம். இது போர்க்காலம், எனவே விழிப்பாக இருங்கள் என்றார். இத்தோடு அணிவகுப்பு முடிந்தது. பெரும் படைகள் காவிரி கரையில் அரசரோடு சேர்ந்து கொள்ளும். மேலை சாளுக்கியத்திற்கு போக வேண்டிய படையை நீங்கள் கவனிக்க வேண்டுமெனில் கங்க தேசத்து சித்ரதுர்காவிற்கு வந்தால்தான் முடியும். ஆனால் எவரும் இந்த படைகளை பின்தொடர வேண்டாம். இம்முறை காலாட்படைகள் இல்லை. எனவே படைகள் மிக விரைவாக மேலை சாளுக்கியம் போய்விடும். 7 நாள் என்பது ஒரு கணக்கு. ஆனால் அதற்கு முன்னரே துங்கபத்ரை ஆற்றை நெருங்கி விடுவோம் என்பது எங்களுடைய எண்ணம். அரசர் வெற்றியோடு திரும்ப எல்லாவித பிரார்த்தனைகளையும் செய்யுங்கள். இது முக்கியம். நான் இப்போது பேசியதை எல்லா கிராமங்களுக்கும் எடுத்துச் சொல்லுங்கள். இந்த தேசத்தில் அமைதி முக்கியம். அது என் வேண்டுகோள். இது என் கட்டளை. உரத்த குரலில் சொல்லி குதிரையை சொடுக்க வண்டி கடகடத்து கிளம்பியது. ஜனங்களும் மெல்ல கலைந்தார்கள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.